அமாவாசை முன்னோர் வழிபாடு. மாதந்தோறும் வருகிற அமாவாசையில் தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்து முன்னோர்களை ஆராதித்து அவர்களை வணங்கினால் நாமும் நம் சந்ததியினரும் வளமுடன் வாழ்வோம். இந்த வருட ஆனி அமாவாசையானது வெள்ளிக்கிழமையுடன் வருவதால் இன்னும் சிறப்பு. வெள்ளிக்கிழமை என்றவுடனே நம் நினைவிற்கு வருவது மகாலட்சுமி தான். நம் வாழ்வில் செல்வங்களை அள்ளித்தரும் மகாலட்சுமியை அனைத்து தினத்திலும் வணங்கலாம். ஆனால் வெள்ளிக்கிழமையில் வணங்குவது இன்னும் சிறப்பானது. அதன்படி வெள்ளிக்கிழமையான இன்று மகாலட்சுமியை வணங்கினால் நம்மையும் நம் குடும்பத்தையும் தலைக்கச் செய்வார். அமாவாசை திதி மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமையான இன்று வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இதனால் முன்னோர்களின் ஆசையுடன் மகாலட்சுமியின் பூரண அருளையும் பெறலாம். அமாவாசை தினத்தில் முன்னோர் வழிபாடு செய்வதும் அவர்களுக்கு படையலிடுவதும் நம் குலத்தை காக்கும், குடும்பத்தை மேம்படுத்தும், சந்ததியை சிறக்கச் செய்யும். முன்னோர் வழிபாடு என்பதும் குலதெய்வ வழிபாடு என்பதும் மிக மிக முக்கியம். முன்னோர்களுக்கு ஒரு வருடத்துக்கு 96 தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் என்கிறது தர்மசாஸ்திரம். அந்த வகையில் ஆனி மாத அமாவாசை நாளன்று முன்னோர்களுக்கு ஆராதனை, தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்தால் பித்ருக்களின் ஆசையை பெறலாம். ஆனி மாத அமாவாசை தினத்தில் முன்னோர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு அலங்கரித்து நமஸ்கரித்து குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து எள்ளும் தண்ணீரும் விட வேண்டும். அமாவாசை நாளில் திதி, தர்ப்பணம் போன்றவற்றை தர இயலாதவர்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைப்பதால் முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உண்டாகும். அமாவாசை நாளில் நம் முன்னோர்களை நினைத்து காகத்துக்கு உணவிடுவதை நாம் வழக்கமாக கொண்டிருக்கிறோம். அமாவாசை நாளில் மறக்காமல் முன்னோர் வழிபாட்டை செய்து காகத்துக்கு உணவிட்டு முன்னோர்களின் ஆசியை பெறுவோம்.